அனைவருக்கும் வணக்கம். நான் பிரபாகரன், ஜோதிடர், சென்னையிலிருந்து பேசுகிறேன். இப்போ இந்த ஓரையை பற்றி விளக்கத்தை தான் சொல்ல போகிறேன். அதை கேட்டு நீங்கள் பயன்பெறுங்க. சுப ஓரைகள் என்னென்ன செய்யலாம், முதல்ல அதை பார்ப்போம். சுப ஓரைகளான சுக்கிரன், குரு, புதன், சந்திரன் என்ற நான்கில் அனைத்து சுப விஷயங்களும் செய்யலாம். மாங்கல்யம் செய்தல், பெறுதல், மாங்கல்யம் தருதல், பூநூதல், அதாவது பூ நூல் அணிதல், அதே போல் புதிதாக வீடு கட்டுதல், திருமணம், நிச்சயதார்த்தம், மஞ்சள் நீராட்டு விழா, சீமந்தம், ஆப்ரேஷன், குழந்தையை தொட்டிலில் போடுதல், ஜாதகர நாமங்களில் அதாவது ஜாதகத்துடைய அந்த உடைய தோஷத்தை போக்குறது ஆகியவை நடத்தலான்னு சுபவரை கருத்தில் கொள்ளணும். மேலும் குலதெய்வ தெய்வத்துக்கு வணங்குதல், காது குத்துதல், கல்வி ஆரம்பம், உபநயம், வாகனம் ஏறல், உழவு செய்தல், ஏறு ஓட்டுதல், விதை விதைத்தல், கதிர் அறுத்தல், தானியத்தை களஞ்சில் சேர்த்தல், தானியங்களை செலவிடுதல், வீடு சம்பந்தமான வேலைகளை ஆரம்பித்தல், கோவில் திருப்பணிகள் முதல் திருப்பணிகள் செய்தல், சுபவாரிகளான சுக்கிரன், குரு, புதன், சந்திரன் என்ற நான்கும் அனைத்து சுப விஷயங்களும் செய்யலாம். கருத்தில் கொள்ளுங்க. எந்த வேலையாக இருந்தாலும் நீங்கள் அனைத்தையும் செய்யலாம். கருத்தில் கொண்டு பயன்பெறுங்க. அதே போல் சில விஷயங்கள் சொல்கிறேன், வாரியை பற்றி நீங்கள் பயன்பெறலாம். அதுக்கு தான் சொல்ல போகிறேன். இப்போ வாகன யோகத்தரும் ஓரைன்னு குறிச்சிருக்காங்க. அந்த வாரியை சொல்கிறேன். வாகன யோகத்தை சுபரான சுக்கிரனை தருவார். சனி வாகன அதிபதியாக உள்ளார். இவ்விரண்டு வரையிலும் வாகன யோகம் தரக்கூடிய ஓரைகள் என்று குறிச்சிருக்காங்க. கருத்தில் கொள்ளுங்க. வாகனம் ஓரைன்னா சுக்கிரனும் சனியும் தான். அந்த ஓரையில் வாகனம் வாங்கினா மிக சிறப்பு. நீங்கள் ஃபைனான்ஸ் மூலியமாக வாங்கினாலும் அந்த கடனை அடைச்சிடுவாங்க. கருத்தில் கொண்டு பயன்படுங்க. மிக உயர்ந்த ஓரை எது என்பதை பற்றியும் சொல்லியிருக்காங்க. குரு ஓரை மிக உயர்ந்த ஓரையாகும். அதாவது குரு ஓரை மிக உயர்ந்த ஓரையாகவும், அடுத்து சுக்கிர ஓரை உயர்ந்த ஓரையாகவும், அதுக்கடுத்து வளர்பிறை சந்திரன் அன்றைய திதிக்கு ஏற்ப நன்மைகள் செய்யும் ஓரையாகவும் குறிப்பிட்டிருக்காங்க. இது ஓரைகளுடைய பயன்பாடு. கருத்தில் கொண்டு பயன்படுங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா அடுத்து வருவது தீய ஓரைகள் எது? சூரியன், செவ்வாய் அடுத்தற்று வரும் தீய ஓரைகளாகும். இந்த அமைப்பு வருகின்ற காலங்களில் புதிய செயல்களை தொடங்கவோ அல்லது செய்யவோ கூடாது. கருத்தில் கொள்ளுங்க. அதே போல வாஸ்து பூஜை செய்யும் நல்ல ஓரை தேவை. வாஸ்து பூஜைக்கு புருஷன் குறிப்பிட்டுள்ள நாளில் குறிக்கப்பட்ட நேரத்தில் மட்டுமே எழுதுகிறான். எனவே வாஸ்து பூஜை செய்யும் நாள் நல்ல ஓரை தேவையில்லை என்பது கருத்து. அது கருத்தில் கொண்டு பயன்பெறுங்க. அதாவது வாஸ்து புருஷன் குறிப்பிட்ட நாளில் குறிப்பிட்ட நேரத்தில் மட்டுமே எழுகிறான். எனவே வாஸ்து பூஜை செய்ய நல்ல ஓரை தேவையில்லை. இதுதான் அர்த்தம். கருத்தில் கொண்டு பயன்பெறுங்க. அதே போல மிக மோசமான ஓரை எது? சூரிய ஓரை மிக மோசமான ஓரையாகும். அடுத்து சனி ஓரை, செவ்வாய் ஓரை கெடுதலை செய்யும் தன்மை உடையது. கருத்தில் கொள்ளுங்க. அதே போல அசுப ஓரைகளில் நடந்துவிட்ட சில செயல்களுக்கு பரிகாரம் செய்யலாமா செய்யக்கூடாதா அதை பற்றி சொல்லியிருக்காங்க. ஸ்ரீ லட்சுமி நரசிம்மரை வணங்கி அவரது மந்திரங்களை சொல்லி வழிபட தோஷம் நீங்கி நற்பலன்கள் கிடைக்கணும் குறிப்பிட்டிருக்காங்க. அதை நீங்கள் பயன்படுத்தலாம். கருத்தில் கொள்ளுங்க. அதே போல் ஓரையால் ஆபத்தா நன்மையா அதுக்கு விளக்கம் கொடுத்துருக்காங்க. அசுப ஓரைகள் ஆபத்து விளைவிப்பினும் சுப ஓரைகள் நன்மையை தருவதாகவும் குறிக்கும். இப்போ சூரியன், செவ்வாய், சனி என்ற 3 ஓரைகளும் சுபகாரியங்கள் செய்யக்கூடாது. அது தவிர்க்கணும்னு சொல்லி குறிப்பிட்டிருக்காங்க. கருத்தில் கொண்டு பயன்படுங்க. அதே போல் அசுப ஓரைகளால் ஆபத்து ஏற்படுமா? ஆபத்து என்பது நாம் அறியாத காலத்தில் ஏற்படுவது. அதாவது விபத்து என்று கூறுவர். திட்டமிடாத செயல்களிலும் அவசரமாக செய்கின்ற கர்மங்களிலும் ஆபத்து எப்போதும் உண்டு. குற்றவாளிகளை அசுப ஓரை காலங்களில் இறைவன் தண்டிக்கிறார் என்பதே அதனுடைய கருத்து. கருத்து கொண்டு பயன்பெறுங்க. சுப ஓரைகளால் நன்மைகள் கிடைக்குமா? கருத்து அது சொல்கிறேன். சுப ஓரைகளால் சுக்கிரன், புதன், சந்திரன், குரு ஆகிய 4 சுபகிரகம் எனப்படுவை ஆகும். இவர்தான் சுப ஓரைகள். இவர்கள் சுபத்தை மட்டுமே செய்வர். இவர்களுடன்
மற்ற பாவ கிரகங்கள் 5ம் சேருவது நன்றன்று. பஞ்சாங்க சுத்தியுடன் இவர்கள் காலத்தில் நல்லவைகளை அணுகும் போது அதிக நன்மைகளை இவர்கள் தருவார்கள் என்று கூறுகிறாங்க. அதே போல கடனை வசூலிக்க ஓரைகள் பயன்படுமா? ஒரு கருத்து. கடனை வசூலிக்க செவ்வாய் ஓரை நல்ல ஒத்துழைப்பு தருவதாக அமையும். செவ்வாய் ஓரையில் எதிரிகளை சுலபமாக வெல்லலாம் சொல்லி குறிப்பிட்டிருக்காங்க. நீங்கள் கேட்டு பயன்பெறுங்க. அதே போல ஓரைகள் வெற்றியை நிர்ணயிக்குமா? ஓரைகள் 100% வெற்றியை நிர்ணயிக்கும் சக்தி உடையதாகும். ஒரு நல்ல அடிப்படை ஜோதிட ஞானம் அறிந்தவர் சரியாக திட்டமிட்டு ஓரைகளை பயன்படுத்தினால் அவர் வெற்றி பெறுவதை சாதாரணமானவர்களால் தடுத்து விட முடியாதுன்னு குறிப்பிட்டிருக்காங்க. அந்த அளவுக்கு பாருங்க, ஓரை அந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்தது. கருத்து கொண்டு பயன்பெறுங்க. அதே போல ஓரைகள் அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்துமா? அதிர்ஷ்டம் என்ற வடமொழி வார்த்தைக்கு கண்ணுக்கு புலப்படாது என்று அர்த்தம். திருஷ்டம் என்றால் நன்கு கண்ணுக்கு புலப்படுவது என்று பொருளாகும். ஓரைகள் நாம் அறியாமலே நமக்கு அதிர்ஷ்டத்தை தருவதாக உள்ளது. எனவே எதுவுமே யாத்திரமாக நடத்தப்படுவதில்லை, எல்லாமே தெய்வத்தின் விருப்பம்படியே நடத்தப்படுகிறது என்பது உண்மை. இந்த கருத்தில் கொண்டு நீங்கள் பயன்பெறுங்க. தெய்வ காரியங்களுக்கு ஓரைகள் பார்க்க வேண்டுமா? இதெல்லாம் நம்மளுக்குள்ள கேள்வி. அந்த கேள்விக்கு தான் விளக்கம் கொடுத்துருக்காங்க. மனுஷ பித்ரு தேவ காரியங்கள் எல்லாவற்றுக்கும் அவைகளுக்கு உரிய காலத்தில் அவற்றை செய்ய வேண்டும் என்ற விதிகள் ஆமங்களில் சொல்லப்படுகின்றன. தெய்வ காரியங்களை அவசியம் சுபகாரியங்கள் மட்டுமே செய்ய வேண்டும். சுக முகூர்த்தம், அதே முகூர்த்தம் கட்டுதல் என்ற விஷயத்தில் ஓரைக்கே முக்கியத்துவம் வர வேண்டும் என கருத்து தெரிவிச்சுக்காங்க. நீங்கள் கருத்தில் கொண்டு நீங்கள் பயன்பெறுங்க. பயங்காலங்களுக்கு ஓரையால் பயன் உண்டாகுமா? கருத்தில் கொள்ளுங்க. அதாவது எப்படின்னா, பயண காலங்களுக்கு ஓரைகளால் பயன் உண்டாகுமா? அதாவது நம்ம வெளியூர் போவோம், அதுதான் கூறியிருக்காங்க. பிரியான காலங்களில் புறப்படும் போது சென்று அடைந்து வீட்டுக்குள் பிரவேசிக்கும் போதும் அந்த நேரம் சுபவாரில் உள்ளதா என உறுதிப்படுத்தி கொள்ள வேண்டும். சுபவாரிகள் செய்த செயல்கள் மட்டுமே வெற்றி பெறும். சுபவாரை நேரங்களை தேர்ந்தெடுத்து பயணங்கள் செய்வது மிக மிக சிறப்பு, மிக மிக நன்மைன்னு தெரிவிச்சிருக்காங்க. இதெல்லாம் ஓரைகளுடைய சிறப்பு. இதை கருத்தில் கொண்டு நீங்கள் பயன்பெறுங்க. நன்றி, வணக்கம். உங்களுக்கு இந்த தகவல் எந்த அளவுக்கு பிடிச்சிருக்குதுன்னு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. என்னால் முடிஞ்ச தகவலை உங்களுக்கு தெரிவிப்பேன். நீங்கள் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.